Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ஹோட்டல் டேஸ்ட்ல செட்டிநாடு பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த பன்னீர் கிரேவிக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு வகையான மசாலா அரைச்சு தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா டேஸ்டாவே இருக்கும். இந்த பன்னீர் கிரேவி எல்லா வகையான ரொட்டி வகைகள், இட்லி, தோசை, புலாவ் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில சாமான்கள் வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஹோல் கரம் மசாலா சேர்க்க போகிறோம். அதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா 4 பட்டை இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 5-6 கிராம்பு, 2 பச்சை ஏலக்காய், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கல்பாசி, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறோமோ அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா மிளகு காரம் தான் அதிகமாக சேர்க்க போகிறோம். அதனால் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்குறேன். இதில் நம்ம வரமிளகாவும் சேர்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு மிளகு எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லா சாமான்களையும் மிதமான தீயில் நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற சாமான்கள் ஓரளவு, அதாவது பாதி அளவு வறுபட்டுருச்சு. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் கசகசா சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கசகசா கிடைக்காத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா நான் இதில் முழு முந்திரி பருப்பு ஒரு 6 முழு முந்திரி பருப்பு சேர்க்க போகிறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. ரொம்ப கருகிடக்கூடாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கிற கசகசாவும் சீரகமும் கருகி போயிடுச்சு அப்படின்னா வாசமே உங்களுக்கு ஒரு மாதிரி கடுத்த மாதிரி இருக்கும். அதனால் பக்குவமாக வறுபட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை அரைக்க போகிறோம். இதை ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இதே பேனில் நம்ம மற்ற சாமான்கள்லாம் வதக்கிக்கலாம். அதுக்கு இன்னொரு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது மெஷரிங் கப்பில் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதில் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதாக சேர்த்துக்க போகிறேன். விழுது இல்லை அப்படின்னா ஒரு 4 பல்லு பூண்டும் அதே அளவுக்கு அதே பல்லு சைஸில் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தக்காளி 2 தக்காளி நறுக்கினது ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா இதை எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு முதல்ல ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த அந்த ஹோல் கரம் மசாலா சாமான்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குறப்பாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்மளோட மசாலா விழுது ரெடி ஆகிடுச்சு. நல்ல நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த விழுது அரைக்கிறதுக்கு இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணியிலே நல்ல நைஸாக வழுவழுன்னு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான 2 மசாலாவுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக இந்த பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நான் பன்னீர் ஒரு 250 கிராம் அளவுக்கு வாங்கி இந்த அளவுக்கு க்யூப் மாதிரி நறுக்கி இருக்கிறேன். இந்த டைம் நான் வாங்கின பன்னீர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இந்த மாதிரி ஹார்டாக இருக்கிற பன்னீர் சாஃப்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி பன்னீர் முழுகிற அளவுக்கு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பன்னீர் ஹார்டாக இருக்கிறப்ப மட்டும் இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி சாஃப்டாக இருந்துச்சுன்னா இந்த பார்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நம்ம கிரேவி செய்கிற வரைக்கும் இந்த சுடு தண்ணியிலே ஊறட்டும். கிரேவியில் சேர்க்குறப்ப வடிச்சுக்கலாம். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா
பட்டர் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இந்த எண்ணெயும் வெண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் தாராளமாகவே கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் பொடியாக நறுக்கினது ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கிறதுக்காக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அந்த மசாலா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு குடைமிளகாய் நறுக்கினது ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த எண்ணெயிலே குடைமிளகாய் ஒரு பாதி அளவு வெந்தா போதும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ குடைமிளகாய் வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால் பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா இதில் அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி விழுது மட்டும் சேர்த்துக்கலாம். மசாலா விழுது சேர்க்கக்கூடாது. இப்போ இதை வந்து நல்லா இதிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. இது வதக்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி அந்த மசாலாவுக்கு மட்டும் சேர்த்துருந்தோம். கிரேவிக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்தா மட்டும் போதும். இப்போ இதெல்லாம் மிதமான தீயில இந்த தக்காளி விழுது நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா திக்காக வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருந்த அந்த கரம் மசாலா பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கோங்க. இது போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, போட்ட உடனே தண்ணி ஊற்றிக்கணும். ஏன் சொல்கிறேன்னா இதில் நம்ம மிளகுலாம் போட்டிருக்கிறோம். நீங்கள் வதக்க ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் இந்த மசாலாவை சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தகுந்த அளவு தண்ணி, நான் வந்து ஒரு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். ரொம்ப தண்ணியும் சேர்த்துற வேண்டாம், ஏன்னா ரொம்ப நேரம் வெந்துச்சுனாலும் கசப்பு தன்மை வந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இந்த கிரேவியை வந்து அடுத்து ஒரு 4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வேக வைங்க. மூடி வச்சு வேக விடுங்க, இல்லாட்டி தலை மசாலா வெளியில் தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துலேயே இந்த மசாலா எல்லாமே நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு கிரேவி திக்காக வந்திருக்கும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் இன்னொரு யூனிக் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம இதில் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்க்கணும், தண்ணியான பால் கிடையாது. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன். இந்த தேங்காய் பால் போட்டதுக்கப்புறமா இன்னொரு 2-3 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடுங்க. தேங்காய் பால் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 4-5 நிமிஷத்துலேயே நம்மளோட கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தகன்னு அதோட கன்சிஸ்டன்சியை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சி கிரேவி வந்ததுக்கப்புறமா கடைசியில் நம்ம வந்து பன்னீர் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துறாதீங்க. நான் சொன்ன மாதிரி பன்னீர் வந்து கிரேவியில் போடுறதுக்கு முன்னாடி தான் நம்ம தண்ணியை வடிக்கணும். அதுக்கு முன்னாடி வடிச்சிட்டிங்கன்னா பன்னீர் வந்து காஞ்சி போன மாதிரி ஆகிடும். இப்போ பன்னீர் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு லைட்டாக வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அடுத்த ஒரு 2-3 நிமிஷம் இந்த கிரேவியிலே மிதமான தீயில மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேவி நல்லா சூப்பராக தகன்னு செம்ம வாசனையாக ரெடியாக இருக்கும். கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி, முக்கியமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் வந்து 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய் போடுறப்போ ரொம்ப நல்லா வாசனையோட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவிக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துர்லாம். இந்த கிரேவியில் போட்ட பன்னீர் பாருங்கள், நம்ம பண்ண ப்ராசஸுக்கு நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வெந்து வந்திருக்கும். கிரேவி கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா குழகுழப்பாக இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவியை இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.